அன்பார்ந்த நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இஎஸ்எஸ்எல்லில் நம்ம வந்து பயோமெட்ரிக்கை தான் ஆன் பண்ணி நம்ம லாகின் பண்ணி பேசிக்காக என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இஎஸ்எஸ்எல் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் ட்ராக்கர்னு வரும். இந்த ட்ராக்கரில் இஎஸ்எஸ்எல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பாஸ்வேர்ட்லையும் இஎஸ்எஸ்எல்லாம் கொடுத்துட்டு லாகின் கொடுத்துக்க வேண்டியது தான். லாகின் ஆன பிறகு லாகின் கொடுத்துருந்தேன். லாகின் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாஸ்வேர்டு எரர்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் ஸ்மால் லெட்டரில் தான் போடணும். இஎஸ்எஸ்எல்ங்க வந்து ஸ்மால் லெட்டரில் போடணும், நோட்டீஸ் பண்ணிங்க. அதுக்கு அடுத்தது நம்ம நேராக உள்ளே வரோம். டிவைஸ் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்ப்போம். மிஷினை வந்து ஆன்லைன்னு காட்டும், இல்லைனா ஆஃப்லைன் காட்டும். மிஷின் கனெக்டடாக தான் இருக்குன்னு. இது இஎஸ்எஸ்எல் மிஷினு. இந்த மிஷினில் வந்து இந்த அம்புக்குறியை நான் உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்க. இது வந்து கனெக்டடு, அதாவது இன்ட்டு போடாமல் உங்களுக்கு இருக்குன்னு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கனெக்டரில் இருக்கணும். இந்த மிஷின்லேருந்து லேனு வந்து ஒன்று கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்போம். ஒரு சுவிட்சிலேயோ ஒரு மோடத்துலேயோ நம்ம கொடுத்துருப்போம். அது மூலமாக சிஸ்டத்துக்கு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் லேனு வந்து த்ரூ கனெக்ட் ஆகும். அப்புறம் வந்து கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா இதில் வந்து எகைன் வந்து டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகணும். அதில் வந்து இந்த டிடிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் டவுன்லோட் நம்ம கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் கனெக்டட் ஆகணும். இல்லைனா மிஷின் கனெக்டட் நாட் கனெக்டட்னு வந்துடும். மிஷின் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம அதுக்கடுத்து உள்ளே போய்டலாம். அதுக்கடுத்தது நம்ம ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்தோன்னா லாஸ்ட் டவுன்லோடு காட்டுது பாருங்கள். கனெக்டிங் மிஷின் கனெக்டட் இப்படின்னு காட்டினா தான் நம்ம உள்ளே போகலான்னு வச்சுக்கோங்களேன். மிஷின் கனெக்ட் ஆனதுக்கு அடுத்து நம்ம என்ன அடுத்தது பார்க்கலான்னா, ஒரு எம்ப்ளாயை நம்ம ஆட் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு மாஸ்டருங்கிறத நம்ம கிளிக் பண்ணி அதில் எம்ப்ளாயின்னு ஒன்று இருக்கும். அந்த எம்ப்ளாய்க்கு நேராக போயிடுறோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஏற்கனவே நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம், திருப்பியும் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். இதில் ஆடுன்னு ஒன்று கொடுத்துட்டு அவரோட எம்ப்ளாயி நேமு, எம்ப்ளாயி கோடு வந்து நீங்கள் கொடுக்கணும். கண்டிப்பாக அவரோட டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் டீட்டெயில் வாங்கலாம். இல்லை ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா இதில் ஆட் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இதில் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் கொடுத்துங்க. சரிங்களா? இதில் வந்து ஷிஃப்ட்டுன்னு இருக்கும். இப்போ பங்க்கு சில ஷிஃப்ட்டு கம்பெனிஸில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஷிஃப்ட்டுக்கு நீங்கள் தான் வந்து திரும்பி ஷிஃப்ட்டில் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணி இதில் மாற்றிக்கணும். ஆல்ரெடி நான் ஷிஃப்ட்டு ரெடி பண்ணதுனால நான் எதுவும் மாற்றலை. சரிங்களா? நீங்கள் அதை மாற்றிட்டு ஆடு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து டிவைஸ்லேருந்து திருப்பியும் வந்து இதில் இருக்கிறத டிவைஸுக்கு திருப்பி அப்லோட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணியிருக்கோம்ல இந்த எம்ப்ளாயிஸ்லாம் திருப்பி டிவைஸ்க்கு ஆட் பண்ண பிறகு டிவைஸ்லேயே ஆட் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு மேட்ச் ஆகிடும். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. அதுக்கடுத்து ரிப்போர்ட் நம்ம எடுப்போம். பேசிக் மந்த்லி ரிப்போர்ட் எடுப்போம், டே ரிப்போர்ட் எடுப்போம். இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸை நம்ம நிறைய எடுப்போம். அதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் வந்து நான் காட்டுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு, ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு செகண்ட் ஷிஃப்ட்டு, அடுத்தது செகண்ட் ஷிஃப்ட்டு, அப்புறம் ஃபுல் ஷிஃப்ட்டு. இந்த மாதிரி ஷிஃப்ட்லாம் நம்ம மேக் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த மேட்ரெல்லாம். இப்போ வந்து நம்ம ரிப்போர்ட்ஸுக்கு வந்துவிட்டோம். ஒரு டெய்லி ரிப்போர்ட் எடுக்கலாம், அப்புறம் வந்து மந்த்லி ரிப்போர்ட் எடுக்கலாம். இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து இப்படி உங்களுக்கு ப்ரெசண்ட்டு, ஆப்சண்ட்டு, ஓடி இதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எப்போ ரிப்போர்ட் கொடுத்தாலும் ரீகால்குலேட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த ரீகால்குலேட் கொடுத்து தான் கொடுக்கணும். இல்லைனா சரியாக வந்து அதை கால்குலேட் பண்ணாமல் கொடுத்துரும். முக்கியமாக மிஷின் கனெக்டடில் இருக்குன்னு. அப்போ தான் மிஷின் வந்து அவங்களுக்கு இந்தமாரி வெப்பில் வந்து ஓப்பன் ஆகும்போது ஈஸியாக எல்லாமே த்ரூ பண்ணி காட்டும். சரிங்களா? இது பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இதில் நான் கொடுத்துருக்கேன். நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் கொடுக்கல. இது போதுமானது இன்ஃபர்மேஷன் தான். இது ஒரு பேசிக்காக பண்ணுறதுக்கு. அதுக்கு மேலே தேவைப்படுச்சுன்னா நம்மளோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். தேங்க்யூ. வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கனால பார்ட் 2ல் வந்து பேலன்ஸை நான் போடுறேன், பாருங்கள். தேங்க்யூ.